வாங்க வாங்க. இப்போ எப்படி இருக்காங்க உங்க ஒய்ஃப்? ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். டாக்டர் இப்போ தான் வந்து பார்த்துட்டு போனாரு. வீட்லேயே ஆக்சிஜன் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்பதான் நல்லா தூங்குறா போல் இருக்கு. தூங்குறதா இருந்தா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். பார்க்கணும்னு சொன்னியே, அவங்க வந்திருக்காங்க. வணக்கம், நான் தான் பிரேமி. பரவாயில்ல பரவாயில்ல, எடுக்க வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. பிரேமியை பார்க்கணுன்னா எனக்கு எதுவுமே ஸ்ட்ரெயின் இல்லை. நான் தான் பயந்தே போயிட்டேன். ஒரு வாரம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதோ 24 மணி நேரமோ ரெஸ்டே இல்லாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி. 1.5 வருஷமா பெட் ரெஸ்ட் தானே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் ஆல் ரைட். போயிட்டு திரும்பி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. எம்மனை ஜெயிக்க நான் என்ன சாவித்திரியா? ஆனால் எம்ம மட்டும் ஒரு உமனாக இருந்தா அவரை ஒத்தைக்கு ஒத்த ஒரு கை பார்த்துருப்பேன். இவர் தான் பாவம் பொண்டாட்டியை தாங்குறாருன்னு சில புருஷனுங்களை சொல்லுவாங்க. என்னை தாளாட்டி தூங்க பண்ணுறது கூட இவர் தான். ஆனா என்ன டெய்லி எழுப்புறதே இவ தான். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சுட்டு படுப்பேன். ஆனா இவ என்ன 4 மணிக்கே எழுப்பி, என்னங்க நீங்க இன்னும் 1 மணி நேரம் தூங்கலாங்க அப்படின்னு சொல்லுவா. 5 மணிக்கு அலாரம் அடிச்சா இவர் ஏந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. இவ சொல்றது கரெக்ட் தாங்க. அலாரம் அடிக்கிற மாதிரி இவ வாயால என் காதுல சொல்லணும். அப்பதான் நான் எந்திரிப்பேன். அவர் உங்க சிரிப்பு பத்தி சொல்லி சொல்லி மாஞ்சி போயிடுவாரு. உங்களை மாதிரி சிரிச்சு காட்டுவாரு. அப்படியா? எங்க ஒரு தடவை சிரிச்சு காமிங்க ப்ளீஸ். சிரிச்சு காட்டுங்க. அசலுக்கு முன்னால நகல் எடுப்படாது. உங்க வீட்டுக்காரர் இருக்காரே, அடேங்க அப்பா, வார்த்தைக்கு வார்த்தை ஜோக்கு. என்ன மாதிரி புத்திசாலி தெரியுமா? அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அவர் ஒரு நடுமாடும் பல்கலைக்கழகம், நான் ஒரு நடுமாடும் ஆஸ்பத்திரி. சரி சரி போதும். நாடக ஜோக்லாம் அடிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கேஸ்பிங் வருது இல்லையா? ஆமா, உண்மைதானே. இதுவும் ஒரு மாதிரி நாடகம் தானே. பேருக்கு தானே நான் வைஃபு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகம்? ஒரு நாளைக்கு திரை விழுந்து தானே ஆகணும் இல்லைங்களா? வேற ஏதாவது பேசுவோமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு வழக்கம் போல இந்த ஆள் போய் சொல்றாருங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமா சொல்ல போனா பிரேமிதான் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். எவ்வளவு பாஷை பேசுவாங்க தெரியுமா? பிரியா, என்னென்ன பாஷை பேசுவீங்க? ரொம்ப ஒன்றும் தெரியாது. தமிழ் இங்கிலீஷை தவிர குஜராத்தி, மராத்தி, ஹிந்தி தெரியும். என் வீட்டுக்காரி மட்டும் சும்மா நினைச்சிங்களா? அவளுக்கும் 5 பாஷை தெரியுங்க. அப்படியா? என்னென்ன பாஷை? மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், மெட்ராஸ் தமிழ், அப்புறம் ஒரிஜினல் தமிழ்.
நீங்க 2 பேரும் சிரிக்காம பேசிக்கிட்டு இருங்க. ஹானரபிள் கெஸ்ட்டுக்கு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? எனக்கு என்னங்க சிரமம்? சாப்பிட போற உங்களுக்கு தானே சிரமம். ம். அவளுக்கும் வேணுமா? உங்களை மாதிரி அவளும் ஒரு காஃபி பிரியை. இந்த ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட் காஃபி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங் காஃபியா இருக்கட்டும். என்னோட டேஸ்ட் தான் உங்களுக்கும். எல்லாத்துலயுமே என்ன மாதிரி இருப்பீங்க போல இருக்கு. எல்லாத்துலயும்னா ஆ, இந்த ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல அடிக்கடி மீட் பண்ணுவீங்களே, அவர் பே பண்ணுவாரா இல்லை நீங்க பே பண்ணுவீங்களா? முதல்ல ஆர்டர் பண்றதுக்கு நான் பே பண்ணிடுவேன், அப்புறம் ஆர்டர் பண்றதுக்கு எல்லாம் அவர் பே பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? ஐஸ் வாட்டர். அவரு கஞ்சன்னா அவருக்கு அண்ணன்னா அண்ணின்னு சொல்லுங்க. சிதம்பரம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க இங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நான் இல்ல, யாரா இருந்தாலும் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஒன்லி மேரிட் men மேக் குட் ஹஸ்பண்ட்ஸ் இல்ல? நீங்க இப்படி சிரிச்சா அப்புறம் நான் சிரிக்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி, நான் சிரிக்கல. நீங்க உங்க சிரிப்பு மட்டும் ஒரு வாட்டி சிரிச்சு காட்டுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். சும்மாவாது சிரிப்பு வராதுங்க. நான் சொல்லல, இது அவர்தான். ஐயோ, அப்படியே இருக்கே. இந்த படி டேஞ்சரா போல இருக்கு. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களை பத்தி ரொம்பவே கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் 50% ஏமாத்தமா இருக்கா? 200% கூடவே இருக்கீங்க. 300% ரிலீவ்டா இருக்கேன். ஏன்? எப்படி? என் குழந்தை காயத்ரி மூச்சுக்கு மூச்சு கிருஷ்ணா பாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் இருங்க, அவளை கூப்பிடுறேன். ஆனா நான் தான் கிருஷ்ணா பாட்டின்னு குழந்தைக்கு தெரிய வேண்டாம். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இந்த கிருஷ்ணா பாட்டியும் ஏதோ தாடி மீசியோட இருப்பா போல இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இருக்க போது அந்த இமேஜினேஷனை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஓகே? காஃபி 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 காஃபி. ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது, காஃபி சாப்பிடாமையா? காஃபி சாப்பிட்டு தான். அதானே பார்த்தேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காஃபியை போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காஃபியை சாப்பிடணும், அதெல்லாம் நான் பார்க்காமல. உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. இன்னொரு நாள் வரேன் சாவகாசமா. உங்களை நான் மறுபடியும் பார்க்கணும். ஐ மீன், திரை விழத்துக்கு முன்னாடி. என்னடா கண்ணா, இங்க பாரு இங்க பாரு, சிரி 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 வச்சுக்கிட்டே. அடடடடடா, என்னம்மா இருக்கு தெரியுமா இந்த காட்சி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தரையில உட்காந்து அம்மா தலையை பின்றதும், என்னைக்குமே யார்கிட்டயுமே தன் தலையை கொடுக்காத இது இன்னைக்கு பொறுமை அம்மா கிட்ட தன் தலையை கொடுக்கறதும், பிரீத்தி குழந்தைய கொஞ்சிக்கிட்டே தொட்டிலாட்டுறதும், அடடடடா வில்லேஜ் சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. பாரதி ராஜா சினிமா, கஸ்தூரி ராஜா சினிமா. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஆமா, உனக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு, எனக்கு கண்ணை உறுத்துது. ஆச்சு, குழந்தை பிறந்து நிமிஷமா 1 மாசம் ஓடிடுச்சு. என்னமோ குழந்தை பிறந்த கையோட வேலைக்கு போகலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னாலே பிரேமி. எப்படா பிரேமிக்கா மேல குத்தம் கண்டுபிடிக்கலாம் காத்துட்டு இருக்காத. இந்த குணம் உன்னை விட்டு எப்பதான் போக போகுதோ. அக்கா இருக்கும்போது நேரடியா கேட்க வேண்டியது தானே. அவ இல்லாதப்ப ஏன் இப்படி புலம்புற? எப்ப வேலைக்கு போக சொல்லணும்னு அவளுக்கும் தெரியும், எப்ப வேலைக்கு போனோன்னு எனக்கும் தெரியும். எனக்கு வேலை வீடு தேடி வரும். ஆமா, இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை. போய் பாருடி, வீடு தேடி வேலை வந்திருக்க போகுது.
ஹாய் அங்கிள். என்னலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வாங்க வாங்க. ஹாய் சிங்கப்பூர் அங்கிள். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அங்கிள்? இல்ல விடு விரல விட்டா அத்தனையும் கீழே விழுந்துரும், புளியம்பழ மாட்டோம். ஆமா சரி சரி. ஆமா, காலையிலேயே 5 மணிக்கே போன் பண்ணேன், யாரும் போன் எடுக்கவே இல்லை. அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்குவீங்களா? என்னன்னா சிங்கப்பூர் சூர்யா 2.5 மணி நேரம் முந்தியே முழிச்சுக்கும் இல்லையா, அந்த பழக்கம். என்ன அங்கிள் மீச புதுசா இருக்கு? அதுவா, போன தடவை நான் மெட்ராஸ் வந்திருந்தப்போ ஒரு ஆட்டோக்காரன் பார்த்து கேட்டாமா, என்ன பார்த்து, ஏயா நீ மீசை வச்ச ஆம்பளையா அப்படின்னா. அதான் மீசையோட வரண்டான்னு சொல்லிருக்கேன், மீசையோட வந்திருக்காங்க. இல்ல குழந்தை, என் தம்பி ஞாபகமா வச்சுக்கிட்டேன். என்ன அங்கிள் சிங்கப்பூரியே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் விட்டா காரே வாங்கிட்டு வந்துருவீங்க போல இருக்கே. இல்ல பின்ன, சிங்கப்பூர்ல கார் வாங்குறதும் சீப்பு, ஓட்டுறதும் சீப்பு, பார்க்கிங் தான் காஸ்ட்லி. கூடிய சீக்கிரம் போர்ட்டபிள் கார் கூட கண்டுபிடிச்சிருவான் ஜப்பான்கார, அப்ப அதையும் வாங்கிட்டு வந்துருவான் கையோட. பாரு, இதெல்லாம் பொம்பளை பசங்களுக்கு. சரி. இது மட்டும் இல்ல, பேர் எழுதி வச்சிருக்கிறேன், ஏன்னா சண்டை போட்டு கூடாதுல்ல. இது வந்து நம்ம கார்த்திக் புள்ளாண்டானுக்கு. இங்க இது இருக்கு பாத்தியா, இது வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ராடோ வாட்ச். போன வாட்டியே கேட்டான். ஏன் ஏன் குழந்தை, என்னாச்சு? ஒரு புள்ளைய படைச்சவனுக்கே படைச்சுட்டேன். முருகா. இன்னொரு புள்ளைய தத்து கொடுத்துட்டேன், மாப்பிள்ளையா தத்து கொடுத்துட்டேன். அது என்னது மாப்பிள்ளையா தத்து கொடுக்கறது அப்படின்னா? எம்கே முதலியார் வீட்டுக்கு போயிட்டான், வீட்டோட மாப்பிள்ளையா. நாங்க அங்க போக கூடாது, அவன் இங்க வரக்கூடாது. கல்யாணத்துக்கு கூட நாங்க போகல, நாங்க யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க கண்டிஷன். அப்படி ஒரு கல்யாணம் நடந்தது. என்னாலா ஒரே விசித்திரமா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாமே விசித்திரம் தான். காதலிச்சவளை கைவிடக்கூடாதுன்னு நான் பெத்த புள்ள பெத்தோள அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இதோ இவ இருக்காளே, காதலிச்சவன் கைவிட்டாலும் பரவாயில்ல, கட்டாயமா குழந்தைய பெத்தே தருவேன்னு பெத்துட்டு இருக்கா. குழந்தையும் கைமா சொச்சனால எப்படி தள்ள போறானே தெரியல. தனியா வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டு அடம் பிடிக்கிறா. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? கல்யாணம் ஆகாத தாயா நம்ம சமூகத்துல வாழ்ந்துட முடியுமா? எல்லாத்துக்கும் பிரேமி வேற சப்போர்ட். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? பின்னால ஒரு நேரத்துல தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், ஒரு செக்யூரிட்டி வேணும் இவன் நினைக்கும் போது இவளை கல்யாணம் பண்ணிக்க யார் முன் வருவாங்க? கல்யாணம் ஆகாம கையில குழந்தையோட இருக்கிறது என்ன புரட்சியா? இவளை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாமே முருகன் செயல், நல்லபடியா முடியும். என்னத்த முடியும்? என் வாழ்நாள் தான் முடியும். போதும் நிறுத்துமா. உங்ககிட்ட நான் 1000 தடவை சொல்லியாச்சு, என் ஃபியூச்சரை பத்தி நீ கவலைப்படாதுன்னு. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். என்னலா பெத்த தாயே இப்படி தூக்கி எறிஞ்சு பேசலாமா? பின்ன என்ன அங்கிள், நீங்களே சொல்லுங்க. லைஃப்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உண்மைதான். ஒரு அன்வெட் மதரா இருந்து என்னையும் என் குழந்தையும் காப்பாத்திக்க என்னால முடியும். அந்த நம்பிக்கையும் இருக்கு, உறுதியும் இருக்கு. எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காதா? இல்ல நாங்கள்லாம் தான் வேலைக்கு போக கூடாதா? ஏன் கூடாது? எல்லாரும் வேலை செய்யணும். நாமெல்லாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு மட்டும் ஆண்டவன் நினைச்சிருந்தான்னா நிலத்தையும் நெல்லையும் படைக்காம ஸ்ட்ரெயிட்டா சோறாவே படைச்சிருப்பான் இல்லையா? எப்படியோ இவளுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தா சரி. அது இருக்கட்டும், நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? எத்தனை நாளைக்கு மெட்ராஸ்ல இருக்கிறப்பல? குடும்பத்தோட தான் வந்திருக்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் தங்கலாம். வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் கிளம்பிடுவேன். என்னதான் சிங்கப்பூர்லேயே குடியேறிட்டாலும் பிறந்த மண்ணில் இருந்து தான் மகனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு பிரியப்படுறேன். அருணாச்சலமும் அதான் விரும்புகிறா. அதான் சட்டுப்புட்டுன்னு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு போகலாம்னு வந்திருக்கேன்.
புள்ளாண்டானுக்கும் வயசாயிட்டு போகுது இல்லையா? ஆ? பிரேமி எங்க? பிரேமி சம்மதிப்பான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆஃபீஸ் போயிருக்கா? அதான் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு எங்கேயாவது பிறந்திருக்கணுமே. அந்த முருகப்பெருமான் சித்தம் எப்படியோ. என்ன சொன்னீங்க? என்ன அங்கிள் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் அப்புறமா வரேம்மா. பிரேமிட்டு சொல்லுங்க நான் வந்திருந்தேன். ஏன் அங்கிள் சட்டுன்னு சைலண்ட் ஆயிட்டாரு? ஏதோ திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு. திடீர்னு இப்படி ஒரு கிளம்பி போகவே மாட்டாரே. ஏதாவது விட்டுட்டு வந்திருப்பாரா வெளியில? இங்கதான் விட்டுட்டு போயிட்டாரு பிரீஃப் கேஸ. அதுக்கு என்ன அர்த்தம்? திரும்பி வரப்போறாருன்னு அர்த்தம். வாயா. என்ன டாடி என்ன கூப்பிட்டீங்க? உட்கார். பரவாயில்ல, உட்காரியா. ஏதாவது முக்கியமான மேட்டரா? சொல்லுங்க. என்ன டாடி அப்படி பார்க்குறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஐயா, நான் எது சொன்னாலும் செய்வியா ஐயா? நான் என்னைக்கு உங்க பேச்சை மீறி இருக்கேன்? சரியா? சரி, மனுஷனோட புத்தி என்னைக்கு எப்படி மாறும்னு யாருக்கு தெரியும் இல்லையா? எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறமா பின்னால அதான் யோசிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா. சொல்லட்டுமா? சொல்லுங்க. இத்தனை நாள் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இப்ப கேட்குறையா. அந்த அந்த பிரேமியோட தங்கச்சி இருக்கே பிரீத்தி, அந்த பொண்ணு விஷயம் தெரியுமில்ல உனக்கு? தெரியும் தெரியும், சொல்லுங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு வாழ்வு கொடுப்பியா ஐயா? என்னையா பதிலே காணோம்? தப்பா கேட்டேனா? என்னையா சிரிக்கிற? கண்ணி கழிச்ச பொண்ணை உன் தலையில கட்டுறேனேன்னு பாக்குறியா? ஐயா, நீ கோச்சிட்டா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த சிரிப்பு இருக்கே, அது என்னை ரொம்ப வதைக்குது. சிரிப்புனால என்ன கொல்லாதையா. அப்பங்காரன் நல்ல பேர் சம்பாதிச்சுக்க பார்க்கறான் நம்ம கணக்குலன்னு நினைக்கிறியா? நீங்க மட்டும்தான் நல்ல பேர் சம்பாதிக்கணுமான்னு நினைக்கிறேன். புரியல. ஒரு ஊமைக்கு வாழ்வு கொடுத்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களையே பீட் பண்ணா என்ன அப்படின்னு தோணுது எனக்கு. ஐயா, தேதியை சொல்லுங்க, தாலி கட்டுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஐயா ஐயா, நீ மட்டும் என் மகனா இல்லைன்னா நான் காலில் விழுந்திருப்பேன்டா ராஜா, காலில் விழுந்திருப்பேன்.
பத